இந்தியாவின் மகத்தான துறவிகளையும் ஞானிகளையும் நினைவுகூர்வது மிக முக்கியம். ஏனெனில் அவருடைய வாழ்க்கை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, நம்முள் உள்ள ஆன்மீக மாற்றத்தை ஊக்குவிக்கிறது. நாயன்மார்கள் பற்றிய முந்தைய 7 எபிசோடுகளை நீங்கள் தவறவிட்டிருந்தால் விளக்கத்தில் உள்ள இணைப்புகளை பார்க்கவும். இன்று இந்தியாவின் இந்த மகத்தான துறவிகள் தொடரில் சிவபெருமானின் அம்சமாக போற்றப்படும் 16ஆம் நூற்றாண்டின் ஒளிவீசும் அறிஞர் துறவி ஞானி ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதரை நாம் நினைவு கூர்கிறோம். இது அவருடைய வாழ்க்கையின் சுருக்கமான அறிமுகமும் அவர் சிவனர்களால் நிகழ்த்திய அதிசயங்களின் தொகுப்பும் ஆகும். முழு விவரம் அறிய முக்கிய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இணைப்பு விளக்கப்பெட்டியில் உள்ளது. இடது கையால் ஆசி அளிக்கிறாரென்றே குற்றம் சாட்டப்பட்ட போது அப்பையர் தம் வலது கரத்தை ஓர் படத்தின் மேல் வைத்தார். அது உடனே சாம்பலாயிற்று. அவரது தபசின் வெப்பத்தை உலகம் உணர்ந்தது. ராணி சூனியத்தால் துன்பப்பட்ட போது அப்பையா மந்திரம் மற்றும் பிரார்த்தனை மூலம் அவளை குணப்படுத்தினார். அவருக்கு விஷம் கலந்த சரணாமிர்தம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பக்தியுடன் குடித்தார். அது அமுதமாக மாறியது. அவரை கொல்ல அனுப்பப்பட்ட வீரர்கள் திடீரென்று சிலைகளைப் போல உறைந்து போனார்கள். அவரது விருப்பத்தால் மட்டுமே விடுதலை பெற்றனர். விரிஞ்சிபுரத்தில் அப்பையரை தாக்கிய கொள்ளையர்கள் அவரது கண்களில் இருந்து வெளிவந்த தீப்பொறிகளால் சாம்பலாகிவிட்டனர். ஆயினும் கூட இரக்கத்தால் உந்தப்பட்டு அவர் பிரார்த்தனை செய்தார். அவர்களை உயிர்ப்பித்தார். அவரது எதிரியை சீர்திருத்தினார். தாம் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் காய்ச்சலை மாந்தோல் இருக்கையில் மாற்றினார். அது அவர் இயல்பாக இருக்கும்போது பயங்கரமாக நடுங்கியது. ஹரிஹர ஐக்கியத்தை அப்பையர் விளக்கிய போது சாஸ்தாவின் சிலை தனது மூக்கில் வைத்திருந்த விரலை உயர்த்தியது. ஒரு பண்டைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பீதாம்பரம் மற்றும் நகைகள் ஒரே கணத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் மீது தோன்றின. ஹரிஹர ஒற்றுமையின் தெய்வ உண்மையை வெளிப்படுத்தியது. சிவபக்தர் என்பதற்காக அப்பையருக்கு திருப்பதியில் அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் சாந்தமாக பிரார்த்தித்தார். அடுத்த நாள் வெங்கடேச பெருமாள் சிவபெருமானின் ரூபத்தில் தோன்றினார். பின்னர் அப்பையரின் பிரார்த்தனையால் வழக்கமான விஷ்ணு வடிவத்திற்கு மாறினார். ஆழ்ந்த சமாதியில் அப்பையரது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான சிவபுருஷர் தோன்றி அவரது உண்மையான தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். ததுரா தூண்டப்பட்ட போதையில் தன்னையே சோதித்த போதும் அவர் தூய பக்தியின் 50 ஸ்லோகங்களை வழங்கினார். ஆத்மார்ப்பண ஸ்துதி சிவனில் முழுமையாக மூழ்கிய மனதை காட்டுகிறது. வெள்ளம் காரணமாக தரிசனம் முடியாத போது அவரது பக்தியை உணர்ந்து மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி திரும்பினார். அப்பையருக்கு தொலைவில் இருந்தே தரிசனம் வழங்க ஒரு பௌர்ணமி நாளில் அப்பையர் சிதம்பரத்தில் பஞ்சாட்சர படிக்கட்டுகளில் ஏறி நடராஜர் சிலையில் மறைந்தார். அதே நேரத்தில் அவர் தமது உடலை வேறு எங்கோ விட்டுச் சென்றார். இது முழுமையான சிவசாயுஜத்தின் அடையாளம். வேதாந்தம், சைவம், பக்தி மற்றும் கவிதை குறித்து 100க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத தலைசிறந்த படைப்புகளை எழுதிய அப்பையர் பல நூற்றாண்டுகளாக இந்திய தத்துவ பாரம்பரியத்தை வடிவமைத்துள்ளார். அவரது முழு வாழ்க்கை கதையையும் அனைத்து அற்புதங்களையும் விரிவாக அனுபவிக்க முக்கிய வீடியோவை பாருங்கள். விளக்கத்தில் இணைப்பு தரப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய.